ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ராகி மாவு இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ராகி மாவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை டயட்டில் இருக்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ராகி மாவு இடியாப்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பிழியாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல பூ போல் சாஃப்டாக நல்ல உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத ஒரு சில டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரியிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ராகி மாவு இடியாப்பத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து பபிள்ஸ் வர்றப்போ நம்ம மாவு வந்து சளிச்சு வச்சுக்கோங்க. சளிச்ச மாவை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் சளிச்சுட்டு ஆட் பண்ணாதான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக கிளறதுக்கு வரும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஈக்குவல் ரேஷியோவில் தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து நல்ல சாஃப்டாக கரெக்டான பதத்தில் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம மூடி போட்டு வச்சதுனால மாவு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போது நல்லா கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இது வந்து இடியாப்ப அச்சில் நம்ம வைக்க போகிறோம். இடியாப்ப அச்சில் நீங்கள் முன்னாடியே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இடியாப்பம் வந்து பிழியிறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். நான் இப்போ இட்லி தட்டில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதனால் இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நூல் போல் நல்ல உதிரியாக இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அதே போல் இடியாப்பத்தை நீங்கள் பிழியிறப்போ அது உதிரியாக கொட்டாமல் நம்ம வந்து கை எடுத்து நம்மளாக எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், பிழிஞ்சிட்டு நம்மளே வந்து கையில் வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே போல் நான் சில்வர் குழாயிலையும் உங்களுக்கு வந்து நான் பிழிஞ்சு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மர அச்சில் பிழிஞ்சேன். இப்போ வந்து சில்வர் குழாயில் பிழிகிறேன். இதே மாதிரி இதுலேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இதில் உங்களுக்கு மர அச்சுலையும் பிழிஞ்சு காட்டியிருக்கேன், சில்வர்லேயும் பிழிஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த அச்சாக இருந்தாலும் அதில் பிழியறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல உதிரியாக ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வருது. நீங்கள் மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிற அந்த விதத்தில் தான் இருக்குது. அதே போல் மாவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தான் எடுக்கணும். 1 கப் மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் தண்ணி எடுக்கணும். இல்லை 2 கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதே போல் தண்ணி கொதிக்கிறப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிறப்போ நான் இட்லி பிளேட்டை ஒன்றா உள்ளே வைக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்ல நூல் போல் வரணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக நல்ல பூ போல் வந்திருக்கு. இந்த தேங்காய் பூவோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பால், நாட்டு சக்கரை, வெல்லத்தோடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கூடவே வாழைப்பழம் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா குருமா வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சாஃப்டான உதிரியான நல்ல பூ போல் ஒரு இடியாப்பத்தை நீங்களும் செய்யலாம். இந்த ராகியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.